ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கான ஒரு வட்டம். இந்த வட்டம் இருக்கக்கூடிய பகுதிக்கு மனுஷங்க யாருமே போகக்கூடாது, போனால் கண்டிப்பாக உடல் அளவில் பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. ஆனால் அதே பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்கள், குறிப்பாக விலங்குகள், செடி கொடிகள் இதெல்லாமே ரொம்பவே செழிப்பாக வளருது. ஏன் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. என்ன விபத்து அப்படின்னா செர்னோபில் அணு உலை விபத்து. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அணு உலையில் ஏற்பட்ட விபத்துக்கு அப்புறமா தான் அந்த கதிர்வீச்சு மனுஷங்களெல்லாம் தாக்கிடும் அப்படிங்கிறதுனால அந்த குறிப்பிட்ட 30 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளே யாருமே வாழக்கூடாது அப்படின்னு அரசாங்கமே தடை விதிச்சிட்டாங்க. ஆனால் மனுஷங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லக்கூடிய அதே பகுதிகளில் தான் விலங்குகள் ரொம்பவே செழிப்பாக வளருது. சரியாக சொல்லணும்னா, இந்த செர்னோவில் அணுஉலை விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதுக்கப்புறமா, அதாவது விபத்து நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பகுதிகளில் உயிரினங்கள் ரொம்பவே செழிப்பாக வளருது. இதுக்காக அதோட உடம்புல நிறைய தகவமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப சரியாக சொல்லணும்னா, இப்போது இந்த தவளை இனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உலகத்தோட மற்ற பகுதிகளில் ஒரு இளம் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். ஆனால் அதுவே இந்த குறிப்பிட்ட பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி அது தன்னைத்தானே மாற்றிக்குது. இப்போ நாய்கள் எடுத்து பார்த்தோம்னா, இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நாய்களில் வந்து ஒரு சில நாய்கள் முழுக்க முழுக்க நீல நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி என்ன உயிரினத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதோட உடம்புல நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. இப்போ மனுஷங்களுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் எப்படி உயிரினங்கள் மட்டும் இவ்வளோ செழிப்பாக வளர முடியும்? இதுக்காக அதோட உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தகவமைப்புகளையும் அதுங்க செஞ்சு வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேட்டலைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். 1986 ஏப்ரல் 26 அன்னைக்கு சோவியத் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டு கீழே இருந்த அந்த செர்னோபில் பவர் பிளான்ட்ல வந்து 4வது ரியாக்டர்ல விபத்து ஏற்படுது. அதனால ரொம்ப அதிகமான கதிர்வீச்சு வெளியே வர ஆரம்பிக்குது. ஸ்ட்ரோன்சியம், சீசியம், அயோடின் இந்த மாதிரியான கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்களை பாதிக்கக்கூடிய அந்த எல்லாமே வெளியே வருது. இது எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு அப்படின்னு கணிக்கிறாங்கன்னா, இப்போ ஹிரோஷிமால ஒரு அணுகுண்டு போட்டாங்கல்ல, அந்த அணுகுண்டை விட 400 மடங்கு சக்தி வாய்ந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வெளியே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ அதிகமாக வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக மனிதர்களை ரொம்பவே தாக்கும். அப்படிங்கிறதுனால தான் அடுத்த நாள் அந்த செர்னோபில் பிளான்ட்டை சுற்றி வாழ்ந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கிறாங்க. ஆனால் காலி பண்ணும்போது அந்த மனிதர்கள் எல்லாமே எப்படி செல்லப்பிராணிகள்லாம் வளர்த்துருப்பாங்க, நாய், பூனை இதெல்லாமே, அதெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அந்த மனிதர்கள் மட்டும்தான் போகிறாங்க. இப்போ நாய், இந்த பூனை இதெல்லாமே நம்மளை வளர்த்தவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கு. ஆனால் யாருமே வரல. வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் நாட்டு வீரர்கள் தான் வராங்க. வந்து அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நாய், பூனை, இந்த செல்லப்பிராணிகள் எல்லாத்தையுமே அவங்களே சுட்டு கொல்றாங்க. சுட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சேஃபாக டிஸ்போஸும் பண்ணுறாங்க. அப்படி சுடும்போது தப்பிச்சு போன நாய், பூனை இதெல்லாமே காட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இங்க அந்த பிளான்ட்ல இருந்து வெளிவந்த அந்த கதிர்வீச்சை இன்னும் அதிகமா வர தடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்றாங்க. என்ன மாதிரியான ப்ரொடெக்டிவ் கவர்லாம் இது பண்ண முடியும், அந்த ரியாக்டரோட கோரை வந்து மறுபடியும் உள்ள கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோடய சேர்த்து அந்த செர்னோபில் பிளான்ட்டை சுற்றி ஒரு 30 கிலோமீட்டருக்கு மனிதர்கள் யாருமே உள்ள வரக்கூடாது, இங்க ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து மனிதர்களை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை வந்து மார்க் பண்ணி அதை செர்னோபில் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த பகுதிக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கதிர்வீச்செல்லாம் ஏற்கனவே வெளியே பரவ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதால அந்த பகுதிகளில் நிறைய பாதிப்புகள் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் சரி, செடி கொடிகளுக்கும் சரி ஏற்கனவே ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல மரங்கள்ல ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செர்னோபில் பிளான்ட்டை சுற்றி நிறைய பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த மரங்கள்ல இப்போ வரைக்குமே நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது. அதுல ரொம்ப முக்கியமா அந்த கிளைகள்லாம் மேலே போகுது இல்லை, அந்த கிளைகள் எல்லாமே மற்ற மரங்கள்ல இருக்கிறத விட இங்க ரொம்பவே டிஃபார்ம்டா இருக்கு. ஒரே இடத்துல நிறைய கிளைகள் உருவாகிற மாதிரி இருக்கு. சில கிளைகள் எல்லாமே மற்ற மரங்கள் இருக்கிற மாதிரி இல்லாம ரொம்பவே அப்நார்மலான ஷேப்லயும் சைஸ்லயும் அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நிறைய மரங்கள்ல அடுத்த சில வருடங்களுக்கு விதைன்னு ஒண்ணு உருவாகவே இல்லை. இப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த பிளான்ட்டை சுத்தி ஒரு 4 to 6 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே முற்றிலுமா சிவப்பு நிறத்துல மாறிடுச்சு. இப்போ வரைக்குமே நிறைய மரங்கள் அப்படிதான் இருக்கு. அதை ரெட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொதுவா மரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வெட்டணும்னா வளையமா இருக்கும். இதுதான் ட்ரீ ரிங்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வளையுமே அதோட ஒரு வயசையும் குறிக்கும். இந்த ரிங்ஸ்ல நல்லா தெளிவாவே தெரியுது. அதாவது இந்த செர்னோபில் விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி அங்க இருந்த வளையங்கள் எல்லாமே நார்மல் கலர்ல இருக்கு. அதுவே அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எல்லா வளையங்களுமே சிவப்பு நிறத்துல அப்படியே இருக்கு. இப்படி அந்த மரங்கள்லையும் செடிகள்லையும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரங்கள் அந்த பிரச்சனைகளை தானாவே குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன விஷயம்னா, இப்ப மரங்களை பொறுத்த வரைக்கும் அது விலங்குகளை விடவும் மனுஷங்களை விடவும் சுத்தி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே ரொம்ப வேகமா தகவமைச்சுக்கும். ஒன்னு அந்த மரம் சுத்தி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற முடியாம முற்றிலுமா அழிஞ்சிரும், இல்லைன்னா அந்த சூழலையே தனக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை
மாத்திக்கும். இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த கதிர்வீச்சால இதோட DNA அளவுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த மரம் என்ன பண்ணுதுன்னா, இது தன்னை பாதிக்காத வகையில தன்னுடைய அந்த ரெசிஸ்டன்ஸையும் தன்னுடைய இம்யூன் சிஸ்டமையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த DNA அளவுல மாற்றங்கள் மரத்துடைய ஒரு பகுதியில் ஏற்பட்டுச்சுன்னா அதை மற்ற பகுதிகளுக்கு பரவ விடாம பாத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிட்டு அடுத்த சில வருடங்கள்லயே பழைய நிலைக்கு அது திரும்பி வந்துருச்சு. அடுத்து விலங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த விபத்து நடந்த அந்த ஆரம்ப காலத்துல இந்த விலங்குகள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கண்புரைன்னு நம்ம ஊர்ல வந்து லோக்கல்ல சொல்லுவோம். அந்த கண்புரை பிரச்சனை வந்து அங்க இருக்கக்கூடிய விலங்குகள்ல பெரும்பாலான விலங்குகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப கண்புரை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, கண் ரொம்ப மங்கலாகும், அதெல்லாம் சரியா பார்க்க முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்ப காலத்துல எல்லா விலங்குகளுக்குமே ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் போக போக நிறைய விலங்குகள் இந்த எக்ஸ்ப்ளோஷனால ஏற்பட்ட அந்த கதிர்வீச்சையை தங்களோட உடம்புக்கு பாசிட்டிவா மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. அதுல ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்ட ஒரு உயிரினம்னா அதுங்க தான் கிரே வுல்ஸ். 19-20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலலாம் இந்த கிரே வுல்ஸோட பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாயிட்டே இருந்திருக்கு. அந்த சமயத்துல இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த கிரே வுல்ஸோட பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு. அது போக ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமும் அதோட உடம்புல நிகழ்ந்திருக்கு. என்ன விஷயம்னா, இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமா அங்க வாழக்கூடிய அந்த வன விலங்குகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்றதுக்காக நிறைய ஆய்வாளர்கள்லாம் கிளம்பி போயிருக்காங்க. அப்படி போகும்போது இந்த ஓநாய்களை குறிப்பிட்டு எடுத்துக்கிட்டு அதோடைய கழுத்தில் ஒரு காலரை மாட்டிட்டாங்க. அதில் வந்து GPS டிவைஸும் இருக்கு, ரேடியேஷன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸுமே இருக்கு. இப்போ இது மூலமா அந்த ஓநாய்கள் எங்கெல்லாம் போயிட்டு வருது, அங்க எவ்வளோ ரேடியேஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்றாங்க. அப்படி கணக்கு பண்ணும்போது இதுங்க செர்னோபில்ல அதிகமான ரேடியேஷன் இருக்கக்கூடிய பகுதிக்கும் போகுது, கம்மியான ரேடியேஷன் இருக்கக்கூடிய பகுதிக்கும் போகுது. அப்படி போறது மூலமா அதுங்களோட உடம்புல எந்த அளவுக்கு ரேடியேஷன் வருதுன்னா, இப்போ மனுஷங்க நாம இருக்கோம், நம்ம உடம்புல ரேடியேஷனோட சேஃப் லிமிட் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சிருக்கோம்ல, இதை விட 6 மடங்கு அதிகமான ரேடியேஷனை அது தன்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்குது. ஆனாலும் அதுங்களுக்கு எதுவுமே ஆகிறது இல்லை. அது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் 1-2 ஓநாய்களில் நிறைய ஓநாய்களில் அவங்க சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜீன்ஸில் இந்த ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே மியூட்டேட் ஆயிருக்கு. அது மூலமாக இதுங்களுக்கு கேன்சர் ரெசிஸ்டன்ட் செல்ஸ் வந்து அதிகமாகவே உருவாயிருக்கு. அதாவது கேன்சர் உருவாகாமல் தடுக்கக்கூடிய செல்ஸ்லாம் அதிகமாக உருவாயிருக்கு அதோட உடம்புல அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கே, அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த கிரே வுல்ஸோட பாப்புலேஷன் கம்மியானதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக மனுஷங்க தான் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இப்போ செர்னோபிலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாமே வெக்கேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்கனவே கேன்சர் ரெசிஸ்டன்ஸ் வேறு வந்திருக்கு. இதுங்களோட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய உயிரினங்களில் இந்த கிரே வுல்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு உயிரினமாக இருக்கு. அடுத்து சிலந்தி பூச்சிகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இங்கே சிலந்தி பூச்சிகளை அதிகமாக பாதிக்கிற மாதிரியான மாற்றங்கள் தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ சிலந்தி பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அதோடைய வலை தான். ஏன்னா வலை இருந்தால் தான் சாப்பாடை பிடிச்சி அதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். ஆனால் இங்கே செர்னோபில் இருக்கக்கூடிய நிறைய சிலந்தி பூச்சிகள் செக் பண்ணி பார்க்கும்போது அதுங்க கட்டக்கூடிய அந்த வலைங்கிறது நார்மல் சிலந்தி பூச்சிகள் கட்டுற வலை மாதிரி சிமெட்ரிக்கலா இல்லாம ரொம்பவே ஏசிமெட்ரிக்கலா இருந்திருக்கு. அதாவது இந்த சிலந்தி பூச்சிகள்ல வெளித்தோற்ற அளவுல மாற்றங்கள் ஏற்படுறதை விட அதோட செயல்பாடுகள்ல தான் அதிகமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அதுங்க இந்த மாதிரி ரொம்ப டிஃபார்ம்டான வலையை பின்னுது அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற இன்னொரு உயிரினம்னா அது ரெட் ஃபயர் பக்ஸ். இதோட உடம்பை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதியில் சிவப்பு கருப்பு நிறத்தில் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும், பார்க்கவே அழகா இருக்கும். ஆனா செர்னோபில் இருக்கக்கூடிய அந்த ரெட் ஃபயர் பக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃபார்ம்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்ஸில் வந்து அதோடைய ஒரு கண் இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரி இந்த பக்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்து அந்த இளம் பச்சை நிற தவளைகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுங்களாம் அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய தவளைகளுடைய அந்த நிறம்ங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருமை நிறமாக மாற ஆரம்பிச்சு முற்றிலுமா சில தவளைகள்லாம் இப்போ பறக்கும் போது கருமை நிறத்தில் மட்டுமே இருக்கிற மாதிரிலாம் பறக்குது. எல்லா தவளைகளும் அப்படி பறக்கிறது இல்லை, ஒரு சில தவளைகள் அப்படி தான் பறக்குது. அது ஏன் செக் பண்ணி பார்க்கும்போது அதுங்களுடைய உடம்புல மெலனின் கொஞ்சம் அதிகமாகவே சுரக்கிறது தெரிய வருது. இப்போ மெலனினை பொறுத்த வரைக்கும் நமக்கே நல்லா தெரியும், அதை கதிர்வீச்சை நல்லாவே அதால் தடுத்து நிறுத்த முடியும். அதுக்காக தான் இந்த இளம் பச்சை நிற தவளைகளோட உடம்புலையுமே இந்த மாதிரி கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சு முற்றிலுமா கருப்பு நிறத்துக்கு வர்ற மாதிரி அதுங்க மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, அதுங்களை தொடர்ந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதுங்க செர்னோபில் விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இங்கே செர்னோபில் விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே அங்கே ஏதாவது ரேடியேஷன் லீக்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கலாம். அதனால தான் அதுங்க முன்னாடி இருந்தே இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான ஆய்வுகள் வந்து ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இது செர்னோபில் விபத்துனாலையோ இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தினால நடந்தாலும் சரி, இந்த தவளைகள் ரேடியேஷன்லேருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் மாறுது அப்படிங்கிறத மட்டும் ஆய்வாளர்கள் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு. சரி, இப்போ நாய் கதைக்கு வருவோம். இந்த நாய்கள் எதுன்னு பார்த்தோம்னா அந்த துப்பாக்கி சூட்லேருந்து தப்பிச்சு போய் காட்டில் வாழ ஆரம்பிச்ச அந்த நாய்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் தான் இப்போ காடுகள்லையும் தெருநாய்களாகவும் அங்கே தொடர்ந்து வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த நாய்களை பாதுகாக்கிறதுக்காகவும் மற்ற
விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் அப்பப்போ மனிதர்கள் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஜோனுக்குள்ளே போயிட்டு தான் வருவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது 2025 சிலர் எடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி சில நாய்கள் மட்டும் நீல கலரில் இருக்கிறது தெரிய வந்துருச்சு. இதை பார்த்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ரேடியேஷனால தான் இந்த நாய்கள் எல்லாம் நீல கலரில் மாறிடுச்சு, நீல கலர் நாய்களே அபூர்வம், அப்போ ரேடியேஷன் எவ்வளோ வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கரெக்டாக ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் அதுங்க ரேடியேஷனால் அந்த மாதிரி எந்த மாற்றமும் ஏற்படலை, அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கல்லையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளேயோ அது வந்து முக்கியிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது விபத்து ஏற்பட்டுருக்கலாம். அது மூலமாக தான் அதுங்க வந்து முற்றிலுமாக அந்த நீல கலரில் இருக்கிற மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போக போக தெரிய வந்துச்சு. கடைசியாக ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு உயிரினம்னா பான் ஸ்வாலோ அப்படிங்கிற ஒரு பறவை தான். இந்த பறவையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குட்டியான பறவை தான், ஒரு மாதிரி கருப்பான ஒரு நீல நிறத்துலையும் இங்கே கழுத்துக்கு பக்கத்தில் ஒரு அரக்கு நிறத்துலையும் அது வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த பறவைகளை செக் பண்ணி பார்க்கும்போது அடுத்தடுத்த தலைமுறைகளில் இந்த கழுத்து கீழே அரக்கு நிறம் இருக்குல்ல, அதில் நிறைய ஒயிட் பேச்சஸ் இருக்கு தெரிய வந்திருக்கு. இது போக அதோடைய அழகுகளில் நிறைய டிஃபார்மிட்டிஸ் உருவாகுது, வயிற்று பகுதியில் கட்டிகள் மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகள் வரைக்கும் இப்போ வரைக்குமே அந்த கட்டிகள் தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கு. அதோடைய ரெக்கைகள் எடுத்து பார்த்தோம்னா இப்போ பொதுவாக வந்து பறவைகளுக்கு வந்து ரெக்கை வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் இந்த ரெக்கைகள் வந்து நிறைய க்ரூக்குடா அங்கங்கே டிஃபார்மிட்டிஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு உடல் அளவில். அதுவே உடலுக்குள்ளன்னு எடுத்து பார்த்தோம்னா அதோடைய இடப்பெருக்க தன்மை அடுத்தடுத்த தலைமுறைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதோடைய வாழ்நாளுமே தொடர்ந்து கம்மியாகிட்டே போகுது. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பறவையா இந்த பான் ஸ்வாலோ இருக்கு. இப்படி நிறைய உயிரினங்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டுட்டும் இருக்கு, இன்னொரு பக்கத்தில் அதுக்கேற்ற மாதிரி தன்னோட உடம்பு மாற்றிக்கிட்டும் அது வாழ்ந்துகிட்டே இருக்கு. இப்போ இதை பற்றி சொல்லும் போது விஞ்ஞானிகள் ஒரு முக்கியமான கூற்றை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அதால ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கிட முடியும் அப்படிங்கிறதுனால ஒன்று அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப சீக்கிரமாகவே அந்த உயிரினம் எக்ஸ்டிங்ஷனை நோக்கி போயிடும். இல்லை அப்படின்னா அதோடைய பிரச்சனையை அதையே சரி பண்ண ஆரம்பிச்சு அடுத்தடுத்த தலைமுறைகளை இதுக்கேற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைகிற மாதிரி தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கு. இந்த திறன் இந்த விலங்குகளுக்கு இருக்கு. அதுவே மரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை அந்த தலைமுறையிலேயே அதுங்களால கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்க முடியுது. ஆனால் இதே பிரச்சனை மனுஷங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களால இதே வேகத்திலையோ இல்லைனா இதே மாதிரியோ சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு உறுதியான ஒரு பதிலை சொல்ல முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்போ மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். அதில் விபத்து ஏற்பட்டதுக்கு காரணமும் மனிதனோட ஒரு கவனக்குறைவால தான். ஆனால் இந்த விபத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து மற்ற உயிரினங்களால் சீக்கிரமாக தப்பிச்சு வந்துட முடியும், ஆனால் மனிதர்களால் வர முடியாது அப்படிங்கிறத கேட்கும் போதே எப்படி இருக்கு? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மனிதர்கள் உருவாக்குற விஷயம் இந்த மாதிரி மனிதர்களாலே பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அதே மனிதர்கள் தான் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் சில விஷயங்கள் எல்லாமே காலம் கடந்து, அதாவது 1000 ஆண்டுகள் தாண்டியுமே ஆச்சரியத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் நம்ம தஞ்சை பெரிய கோயில். இப்போ தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறது அந்த மேலே இருக்கக்கூடிய கோபுரம் தான். அந்த கோபுரத்தோடைய, அதாவது அந்த கோபுரம் அது கீழே இருக்கக்கூடிய அந்த கல், அந்த ரெண்டுத்தோடைய எடை மட்டுமே 200 டன்னுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 200 டன்னு அவ்வளோ உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதே ரொம்பவே பெரிய இன்ஜினியரிங் மார்வல் தான். இதை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி பண்ணியிருப்பாங்க? இதை பற்றி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 7 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு ரேம்ப் மாதிரி போட்டு அது மூலமாக தான் கொண்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்களை பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க. நிஜமாலே இந்த பெரிய கோயிலை எப்படி தான் கட்டினாங்க, அவ்வளோ பெரிய கற்களை எப்படி மேலே கொண்டு போய் வச்சாங்க, இந்த பெரிய கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் என்ன, அதை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.